அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ப்ரோக்ராம் வந்து ட்ரையம்ஃபன்ட் தேர்ஸ்டே, அதாவது வெற்றி வியாழன்னு ஒரு ப்ரோக்ராம். கொரோனா காலத்துல இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் பல காலகட்டத்தில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உயிரையும் பொருட்படுத்தாம ஒரு தகுந்த பாதுகாப்போடு நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசாஸ்டர், அப்புறம் இது மழை வெள்ளம் இதில் இருந்தும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து ஐ எம் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மனிதம் ஒன்றே டீம். இவங்க வந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ். இன்னைக்கு சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வர வர அவங்களாம் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் அனைவரும் மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நீங்கள் உங்களை பற்றி ஒவ்வொருத்தராக கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன பண்ணுறது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சதுன்னா திருப்பி நம்ம அதே லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட நேம் வந்து பிரபாகரன். நான் இந்த மனிதம் ஒன்று இதோட ஃபவுண்டர். ஸோ என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60 டீம்மேட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது 2021 நவம்பர் 28ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 இயர்ஸ் மேலே இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 12, 2022ல. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாரோட சப்போர்ட்ல லைக் எல்லாருமே மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நியூவா ஜாயின் பண்ணவங்க, ஒர்க் இப்போ தான் ஒன் இயர் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணவங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஸோ அவங்களுக்கு இது பண்ற லைக் ஃபண்ட்ஸ்ல தான் வந்து இந்த ட்ரஸ்ட் இது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. இந்த இப்போ கூட இந்த தூத்துக்குடி ஃபிளட், அதுக்கப்புறம் சென்னை ஃபிளட்ஸ் எல்லாம் கூட நாங்கள் எல்லாருமே எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாருமே எங்கள் டீம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ராம்குமார் சூர்யா. அடுத்தது சொல்லுங்க ராம்குமார். எஸ் சார், என் பேர் ராம்குமார். நான் வைஸ் சேர்மனா இருக்கிறேன் மனித முறை ட்ரஸ்ட்ல. அண்ட் நான் இப்போ என்ன கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், சக்திகுமார் ஏதோ வண்டியில போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் அஸ்வின் சொல்லுங்க. நீங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இல்லாம எப்படி இவங்களுக்கெல்லாம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க? இங்க வந்துட்டா இல்லாட்டி ஆன்லைன்ல? இல்ல சார், நான் ஆன்லைன்லயே இப்போதைக்கு பாத்துக்கிறேன் சார். அங்க தூத்துக்குடியில இருந்தேன் அப்படின்னா பாத்துக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம ஆன்லைன்ல மேனேஜ் பண்றது. நாங்க டெய்லி மீட்டிங் வைப்போம். வீக்லி 7 டேஸ்க்கும் மீட்டிங் வைப்போம். ஸோ அதெல்லாம் கண்டக்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, ஸோ எல்லாம் டிஸ்டன்ஸ் இதுலயே வந்து ஆர்கனைஸ் பண்றது. ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே, அடுத்தது சொல்லுங்க அஸ்வின். அன்மியூட் பண்ணிக்கங்க. நான் வந்து அஸ்வின். சொல்லுங்க. நான் வந்து மனித மண்டை ட்ரஸ்ட்ல ஒரு மெம்பரா இருக்கேன். நான் இப்போ வந்து சென்னையில படிச்சிட்டு இருக்கேன், ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைன் மூலியமா. தூத்துக்குடி போனா நேரில் நாங்க போய் அவங்க கூட இப்போ சம் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. அது போக ஏதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட் கொடுக்க தனியா போவாங்க. வீக்லி இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அடுத்தது மிஸ்டர் ராஜன். என் பேரு ராஜன். நான் இங்க திருநெல்வேலியில இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து மனித முண்டையில மெம்பரா இருக்கிறேன். இங்க லோக்கல்னால நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரஸ்ட்டுக்கு. ஹாய் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கதிர்வேல். சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? சார், நான் மனித முறை செக்ரட்டரி சார். ஓகே. நான் இப்போ சென்னையில ஒர்க் பண்றேன் சார், ஆக்சிஸ் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா. வாவ், குட். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ இங்கேருந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, நைஸ். அடுத்தது மிஸ்டர் சக்தி கணேஷ் இருக்காரா? சார், மனித முறை கேட்க சார். விட்டு கேக்குது, பட் இருந்தாலும் கேக்குது. நான் லோக்கல்ல தான் இருக்கேன், தூத்துக்குடியில இருக்கேன். ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்ணுவோம்.
இந்த ஃப்ளோட் டைம்லாம் ஒர்க் பண்ணிருக்கியா பார்த்துக்கலாம் போயிட்டு டெய்லி போயிட்டு தான் வருவேன் முடிஞ்ச அளவு ஒர்க் இருக்கும். தேங்க்ஸ். இவரு மிஸ்டர் உதயா. சார் உதயா, நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன். லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணேன். இப்போ மீடியா சைட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒன்று வந்து நீங்கள் எல்லாரும் வேற வேற இடத்துல இருக்கிறீங்க, கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விஷன் ஏதாவது இருக்கா? நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த 2 வருஷத்துல இப்படி ஆகணும், 5 வருஷத்துல இப்படி ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா உங்க இதுக்கு? எஸ் அப்கோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. சொல்லுங்க. ஸோ என்னன்னா இப்போ வரைக்கும் இது ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் ஒரு 1 இயர் நாங்கள் ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் நாங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும், லைக் டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது எங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வித்தின் தூத்துக்குடிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அரௌண்ட் இது சுற்றி இருக்கிற ஒரு 5 டிஸ்ட்ரிக்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5 டிஸ்ட்ரிக்ஸ்லையும் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து தூத்துக்குடி, லைக் கோரம்பலத்துல எங்களுக்கு எங்க ட்ரஸ்ட்க்கு ஒரு லேண்ட் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் அதோட கோயிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லைக் அது எவ்வளவு தூரம் லைக் நாங்க சீக்கிரமா எங்களால் பண்ண முடியுதோ அதை பொறுத்து அதுக்கடுத்து லைக் திருநெல்வேலி அண்ட் தென் கோயில்பட்டி, அதுக்கப்புறம் நாகர்கோவில், கன்னியாகுமரி, அந்த மாதிரி ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்கள் அடுத்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும், லைக் டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான். ஓகே. எங்களோட இனிஷியலா வந்து உங்களுக்கு டிசபிலிட்டிக்காக பண்ணணும்ன்றது இல்லையா? ஓகே. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா டிசபிலிட்டின்றது வந்து என்ன மாதிரி டிசபிலிட்டி? ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ் மேக்ஸிமம். ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் பிறவியிலேயே அந்த மாதிரி ஆனவங்க இல்லையா?